இயேசுவை பிடித்து பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவ்வளவு நேரம் பேசியும் பிலாத்து அவரிடத்தில் எந்த குற்றமும் கண்டுபிடிக்கவில்லை. பிலாத்து ஏரோதிடம் அனுப்பி வைத்தார். ஏரோது அவ்வளவு நேரம் பேசியும் இயேசுவிடம் குற்றம் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. ஏரோது மீண்டும் பிலாத்துவிடம் அனுப்பி வைத்தார். அத்தனை கேள்விகள் கேட்டும் பிலாத்து இயேசுவிடம் எந்த குற்றமும் கண்டுபிடிக்கவில்லை. யூத மக்களின் பிடிவாதத்திற்காக மட்டுமே இயேசுவை கொலை செய்ய உத்தரவு பிறப்பித்தான் பிலாத்து. இயேசுவை விடுதலையாக்க பிலாத்து மனதாயிருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு தன் ஐம்புலன்களையும் அடக்கினார். இயேசுவின் வார்த்தைகள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் கட்டுக்குள் இருந்தது. அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல் நின்றார். ஒரு பாவமும் செய்யாமல் பழியை சுமந்தார். தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இன்று அந்த இயேசுவை பின்பற்றும் நாம் கண்டதை பார்த்து, கண்டதை கேட்டு, கண்டதை பேசி, ஐம்புலன்களுக்கும் காவல் வைக்காமல் செம்மறியாடு போல் தீமைக்கு தலையாட்டி, வலைதளங்களில் மட்டும் அத்தனை பேர் ஃபாலோவர்ஸ், நிஜத்தில் பெற்ற தாய் தந்தையிடம் கூட பேசுவதில்லை. பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், பெஸ்டி, பெண் பெண்ணுடன் உறவு, ஆண் ஆணுடன் உறவு என்று கடிவாளம் இல்லாமல் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். துக்க வெள்ளியாகிய இன்று நம் ஐம்புலன்களையும் அடக்கி கட்டுப்பாட்டிற்குள் வைக்க கற்றுக்கொள்வோம். இதுதான் இயேசுவுக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கை. ஆமென்.